நாளாக எதிர்பார்த்து வாராமல் வந்திருக்கின்ற மாமணி கம்பவாரிதி ஐயா அவர்கள். அதாவது அவர் அறிமுகம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வட்டம் தேவை. தமிழ்ல சொன்னாதான் புரியும். வட்டம்னா தமிழா? அதுவும் எனக்கு தெரியல. சுருளியா? அதெல்லாம் தமிழ் தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். உக்காருங்கண்ணா. அந்த காலத்துல புயல் உருவாகும், புயல்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு தமிழ்ல என்னமோ பேர் சொல்றாங்க. மாதையாக தான் தெரியும். சைக்ளோனா, அதுதான் தமிழ் பேர் எங்களுக்கு தெரிஞ்சு. சைக்ளோன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ஒரு சுழற்சி தொடங்குற இடத்துல வந்து முடியும். குழந்தைங்க ஓடாதீங்க, இது கதை கிடையாது. கம்பவாரதி ஐயா எந்த சைக்ளோன் எந்த சுழற்சியில வந்திருக்கிறார் வெகு பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் சிறிய எனக்கு தெரியும். இப்பதான் எனக்கு மேல கட்சிருக்குது, மைக் கட்சிருக்குது சொல்லிடணும். ரொம்ப காலத்துக்கு முன்ன ஒருத்தர் இருந்தால் திருச்சியில சோமரசம்பேட்டையில 10 கம்பன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இப்பதான் நான் உள்ள பேசும்போது பரமேஸ்வரன் கிட்டே சொல்லியிருந்தேன். மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகளில் 1 லட்சம் கவி பாடினவர். வந்திருக்கிற அடியார் பெருமக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ, 10 கம்பன் அவருக்கு பேரு. 1 லட்சம் கவி பாடினாரு. நம்ம சாமி தான் சொல்லுவாரு, செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இப்படி பாடினவர் பட்னியா இருந்தார். யாரும் நீங்களே கண்டுபிடிங்க. அதை விட பட்னியா இருந்தார் 10 கம்பன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருவாவூர் ஆதீனம் கிளை மடம் திருச்சியில் இருக்குது. அப்ப ஒரு நாள் சொன்னாராம் ஆதீன கர்த்தர், அப்ப இருந்தவரும் மகா வித்வான் கிட்ட, நாளைக்கு மடத்துல உங்களுக்கு சாப்பாடு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சிஷ்ய கோடிகள் கிட்ட எல்லாம் சொன்னாராம், நாளைக்கு நம்மளுக்கு மடத்துல சன்னிதானம் கூட சாப்பாடு. அப்படின்னா நான் காலையில இருந்தே பட்னியா இருக்கிறேன். அப்ப எவ்வளவு வறுமையா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 1 லட்சம் கவி பாடினவரு. அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் இருக்குது. தமிழ் ஆதரிக்கிறவங்களே இல்லை. நாளைக்கு சாப்பாட்டுல நெய் நமக்கு கடைக்கு வந்தாராம். அப்ப நொய்யே கிடையாது அவங்க வீட்டுல. அவருக்கு நேரடி சீடன் உவே சாமிநாதையர். உவே சாமிநாதையர் இல்லைன்னா தமிழே கிடையாது உலகத்துல. இன்னைக்கு நாம பேசுறது, படிக்கிறது, எழுதுறது எல்லாம் உவே சாமிநாதையர் போட்ட பிச்சை. அவருதான் ஊரா போய், அப்பெல்லாம் பனவோலையில இருந்தது, ஏடு எடுத்து செப்பம் செய்து அதை நூலா அச்சிட்டு வெளியே கொண்டு வந்தார். அந்த நன்றி நமக்கு இருக்கணும்ல. அந்த 10 கம்பன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய சிஷ்யர் உவே சாமிநாதையர். உவே சாமிநாதையருக்கு சீடர் கீவா ஜெகநாதையர், ராஜீச கலாநிதி. நம்ம சாமிதான் சொல்லுவாங்க, இங்கதான் சொல்லுவாங்க அந்த மேடையில. அப்ப ஒரு லட்சதீபத்துக்கு கீவாஜா எழுந்தருனாங்க. அவரை பார்த்துட்டு சொல்றாரு, நாம எல்லாம் நமக்கு ஆசிரியர் இருக்கிறாங்க, கலைமகளுக்கே ஆசிரியர் வராருன்னார். கலைமகள் என்ற மாத ஏட நடத்தினவர் அவர் ராஜீச கலாநிதி கீவா ஜெகநாதையர். நல்லா கவனிங்க, ஏன்னா முதலியா சொல்லிட்டேன். அந்த சுழற்சி கீவா ஜெகநாதையருக்கு சீடர் ராதாகிருஷ்ணன் பேராசிரியர், திருச்சி சோமரசம்பேட்டை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சோமரசம்பேட்டையில் ஆரம்பிச்சது அது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவதாரம் பண்ணது சோமரசம்பேட்டை. அங்கே போய் மறுபடியும் முடியுது. அந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நேரடி சீடர் நம்ம கம்பவாரிதி. இப்ப தெரியுது அந்த சைக்ளோன் யார் பேர் வச்ச ஆங்கிலேயன்? புயலுக்கு சைக்ளோன் பேர் வச்சாங்க. நாம தமிழ்ல சொல்றோம் சைக்கிள். சைக்கிள் எல்லா ரூட்லயும் இருக்குது. அந்த சைக்கிள் பாருங்க, மிதி அடி. அந்த மிதி அப்படி சுழற்றும் போது மேல வரும்.
மறுபடியும் கிளப்போம். தொடங்கின இடத்துக்கே வரணும். சோமரசம்பேட்டையில தொடங்கி சோமரசம்பேட்டையில வந்து முடியுது புலமை. அப்படிப்பட்ட பெரும் புலவர்களுடைய பாரம்பரியம் இலங்கையிலிருந்து எழுந்தருள் இருக்கிறார். இந்த நம்ம முருகன் கோயிலுக்கு தங்க கொடி மரம் வச்சார் வெற்றிவேல். அவரு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட சொன்னார், எப்படியாவது ஐயாவை இட்டுன்னு வரணும்ட்டு. அப்போ அதுக்கு முன்னே ஆடிட்டர் நான் சொன்னார். அப்படி பல முயற்சி செய்து பல இன்னைக்கு வரும்போது நடுவு பாகத்தில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அது நம்ம புண்ணியமா என்னான்னு தெரியல, அதனால காலதாமதம். இல்லைன்னா ஐயா சொன்ன நேரத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நமது கம்பவாரிஜி ஐயா அவர்களுக்கு, அதாவது நேற்று கூட ஒருத்தர் தொலைபேசியில பேசி கேட்டார், எப்படி இந்த தலைப்பை கண்டுபிடிச்சீங்க? நான் கண்டுபிடிக்கிறப்பா, நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வர்றது காங்கேயநல்லூர் முருகன் கோயில் நடக்கிறது முருகன் கோயில் திருவிழா, முருகன் சம்பந்தமா பேசணும், அவ்வளவுதான். போன வருஷம் அவர் கொடுத்த தலைப்பு விழிக்கு துணை, அது சரியான தலைப்பு. சரி, இப்ப அது பேச வேணான்னு முருகன் சொல்லிட்டார். அதுக்காக இப்ப என்ன பண்ணிட்டார், முதல்ல குருநாதர் குருவருள் இல்லைன்னா திருவருளே கிடையாது, திருப்புகழ் சாமி இல்லைன்னா திருப்புகழ் கிடையாது. காங்கேயநல்லூருக்கு வடக்குப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளை இல்லைன்னா திருப்புகழ் கிடையாது. உவேசா எப்படி ஊரா போய் தமிழ் நூல்களை அச்சிட்டாரோ அப்படி திருப்புகளை அச்சிட்டு கொடுத்தவர் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. அவங்க ஒரு 15 மாசத்துக்கு இங்க வந்திருந்தாங்க. இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர், அதாவது திருப்புகழ் சாமி இல்லைன்னா திருப்புகழ் கிடையாது. மல்லைதாஸ் பாகவதர் சொல்லி வாரியார் சாமிக்கு சொல்லி அது பரம்பரையா வருது. அவங்க எழுந்தருள்றாங்க. அது மாதிரி அப்போ சுவாமி லட்சதீபன் விழாவுக்கு நான் முன்ன சொன்ன பாருங்க, தீவாஜானுடைய சீடர் சிவத்திரு ராதாகிருஷ்ணன் அவரு நிறைய வருவார். நான் பொடி பையன், எனக்கு இலை போட்டு சாப்பாடு போடுவார். அப்ப தெரியாது அவங்க பெருமெல்லாம் நமக்கு. அவங்களுடைய திருப்புதல்வர் நம்ம மாது. இன்னைக்கு ஐயா பேச இருக்கிற தலைப்புன்னா பன்னிரு திருமுறை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பன்னிரு திருமுறையில நக்கீரர் நூல் இருக்குது, முருகன் பாடினது, முருகனை பற்றி பாடினது. அதான் ஆரம்பத்தில் அதான் 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுல தொகுச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 500 வருஷம் கொடுத்தா அருணகிரிநாதர் அவதாரம் பண்ணாரு. அருணகிரிநாதர் எழுதிய முருகன் பாடல்களை பன்னிரு திருமுறை தொகுப்பில் சேர்க்காதது குற்றம் அப்படின்னு வாதாட வந்துகிறார் நம்ம ஊர்கார். அவர் எல்லாம் நம்ம ஊர் தான், இருந்தாலும் அவர் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமானவர். முருகன் பேரு தாமல் கோ சரவணன். அத மறுக்க போறாரு ஐயா. அது நம்ம கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயாவுக்கு நான் 7 மணிக்கே மைக் கூப்பிடுறேன். ஏன்னா அதாவது நமக்கெல்லாம் ரொம்ப நாளா தமிழ் கேட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அத கொஞ்சம் ஒழுங்கா கேட்கணும். எங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இவங்க சொல்லிட்டா அதை நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலையே இல்லை. கம்பவாரிஜி ஐயா பற்றி நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய, அவங்களுடைய அந்த சுழற்சியை தான் சொன்னேன். அவங்க பெருமை உங்களுக்கு எல்லாம். ஏன்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தொலைக்காட்சியிலையும் இப்ப நம்ம வச்சுங்கிறோமே, இந்த அலைபேசியிலும் அலையோசையா வந்துக்கினே இருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியும். நான் சொன்னது வெகு பேருக்கு தெரியாத தகவல் தான் அப்படி சொன்ன. இருந்தாலும் அப்படிப்பட்ட நமது கம்பவாரிஜி ஐயா எழுந்துரை நம்முடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அதுல என்ன பெருமன்னா, ஐயா நான் நீங்க விமானத்துல வரீங்க, விமானத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு, அது கூட நீங்க கொடுக்கூடாது, மேடையில நிகழ்ச்சி முடிஞ்சாதான் கொடுக்கணும், அப்ப வாங்கிக்கிறேன்ட்டார். இப்ப வரைக்கும் பைசா வாங்கல. எந்த ஆளுக்கும் நம்ம பணம் அனுப்பிச்சாதான் வருவாங்க. அவரு வெளிநாட்டுல இருந்து விமானத்துல வரணும். விமான செலவு வச்சிங்கன்னு ஜனவரி 16ஆம் தேதி ஐயாவை சந்திச்சு நேரில் கேட்டேன். அதெல்லாம் வேணாங்க, நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன், மேடையில நிகழ்ச்சி முடியிட்டா அப்புறம் பார்த்துக்க
அதுலயும் சாணி நிகழ்ச்சிக்கு நாங்க வர்றதே எங்களுக்கு பெருமை. அதனால நீங்க அதெல்லாம் பேசவே கூடாதுன்ட்டார். எல்லாரும் சாமி மறைஞ்சி 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சாமி மாதிரி அருணகிரிநாதர் மறைஞ்சி 500 வருஷம் ஆச்சு. பாமின் சாமிகள் மறைஞ்சி கிட்ட 100 வருஷம் ஆச்சு. அதனால ஏன் நினைக்கிறோம், அவங்கெல்லாம் அடியார்கள், ஆண்டவனுக்கு நிகரானவர்கள், அதுலயும் குருமார்கள். அப்படிப்பட்ட நமது இலங்கை கம்பவாடி ஐயா எழுந்தருளி அருணகிரிநாதரின் பாடல்களை 12 திருமுறை தொகுப்பில் சேர்க்காதது குற்றமே என்கின்ற தலைப்பில் இருவரும் புலவர் கண்மணிகள் வாழாட அதை மறுத்து பேச, அதை கேட்டு நல்ல தீர்ப்பினை வழங்க இருக்கின்றார்கள். வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் சார்பாக இந்த மேடையில ஒரு விண்ணப்பம். ஏன்னா அவங்க அருணகிரிநாதரை சேர்க்க சொல்ற மாதிரி நாங்களும் ரொம்ப காலமா கேட்டு இருக்கிறோம். வாரியார் சாமிகளை 64வது நாயன்மாராக அரசாங்கம் சட்டப்படி அறிவிக்க வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் அடியார்கள் சார்பாக, காங்கேயநல்லூர் பொதுமக்கள் சார்பாக, வாரியார் சுவாமிகள் குடும்பத்தார் சார்பாக தமிழக அரசை மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். குருவடி வாமி எல்லாம் வல்ல வயலூர் வள்ளல் பெருமானுடைய வட்டார பெரும் கருணையினாலும் யாங்கனும் நீங்காதிருக்கின்ற காங்கேயநல்லூர் கண்ட பெருமானுடைய அது வைப்பாங்க திருவருளினாலும் கொஞ்சம் அமைதியா உக்காருங்க, இன்னும் நிகழ்ச்சி இருக்குது. இந்த வருட லட்சதீப நல்விழாவிலே நான் நம்ம கம்பவாரி ஐயா கூட கடந்த 5 வருடங்களாக அலைபேசியில் அலைந்து கொண்டிருந்தேன். அப்பெல்லாம் தொலைபேசி, இப்ப அலைபேசி. அப்பெல்லாம் சொல்லி அலைபேசியில் ஐயா தமிழ் கேட்டு நாங்க பல காலம் ஆச்சு. அதற்காக நல்ல தமிழ் செவிக்கு உணவளித்த அந்த திரு உள்ளத்திற்கும் அப்புறமா தீர்ப்புக்கு வரலாம். மாது சொன்னார், இப்ப எதிரில் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொன்னார். நான் திருச்சியில சந்திச்ச அவரை, உங்க ஊர்ல இருந்து வராருங்க, நல்லா பேசுவாருன்னு. ஆனா இவரை பார்த்த அப்புறமா தான் தெரியும், இவரை எங்கேயோ நான் சந்திச்சு இருக்கிறேன், ஏதோ ஒரு நிகழ்ச்சியில, எங்கன்னு தெரியல. நேற்று எனக்கு அருணகிரிநாதர் மணிமண்டபம் கட்டின திருப்பூர், அதாவது திருவண்ணாமலையில் அருணகிரிநாதருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி இருக்கிறாங்க. அதனுடைய நிர்வாகி அமரேசன் பேசினார். இந்த தலைப்பு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க எப்படி இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தீங்க? அது நான் தேர்ந்தெடுக்கிறீங்க, அது ஐயாவே கொடுத்ததுதான் அந்த தலைப்பு. ஆனா கேள்வி கேட்கறது மிக சுலபம், கேள்வி சுலபமா கேட்டுள்ளான். ஆனா தன்னுடைய கேள்விக்கு நான் இந்த கேள்வி கேட்கிறேன்னு 3 விதமான குற்றங்களை சாட்டி, அந்த 3 விதமான குற்றங்களுக்கும் தக்க ஆதாரங்கள் திருப்புகளிலிருந்தும் கந்தபுராணத்திலிருந்தும் மேற்கோள் காட்டிய தாமன் சரவணனுடைய பேச்சாற்றல் மிக 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 உயர்ந்தது, மாற்று கருத்தே இல்லை. அண்ணாண்டு இருக்கிறாங்க மாதி பேசுறதுக்கு அர்த்தமே கிடையாது. குற்றஞ்சொல்ல நானு, ஏன்னா ஒரு பரம்பரையா நான் சொன்னேன்ல முதல்லயே ஒரு வட்டம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சோமரசம் பேட்டை. ஐயா சொன்னாங்க கம்பவாரி ஐயா, இது தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு வித்தான மண்ணு. இங்க ஒரு பையன் தமிழ் பேசுறாருன்னா அதுல அர்த்தம் கிடையாது, யார் ஒன்னா பேசலாம். அவரு அதே தான் மாறி பேசுறாருன்னா அதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா சோமரசம் பேட்டையில பத்துக்கம்பன் அவதாரம் பண்ணாரு, அந்த பரம்பரையில வந்தவரு. நான் பொடி பையனா இருக்கும் போது அங்க நடக்கும் கச்சேரி, சாமி எழுந்தருளி அங்க போய் நிற்கும். மேல கச்சேரி நடக்கும் போது சாமி உக்காந்துன்னு சொல்லுவார், இப்படி பாப்பாரு. அவங்க அப்பா கைய குச்சி என்னை இட்டுக்குன்னு போய் உக்காந்து சாப்பாடு போடுவார். அவர் கையால சாப்பிட்டு, அவங்க அப்பா கையால நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒவ்வொரு லட்சத்துக்கு வருவாரு.
அவரு பேசுறது ஒன்னும் புதுசு கிடையாது, அவரு பேசுறதுல ஆச்சரியமும் கிடையாது. ஆனா எனக்கு ஒரே வருத்தம், மேடையிலே சொல்லிடலாம், மேடையில சொன்னாதான் அடுத்த நிகழ்ச்சியில ஐயா அதுக்கு பதில் சொல்லுவார். தாமல் சரவணன் கேட்ட கேள்விக்கு என்னுடைய அறிவுக்கு, ஏன்னா நாம கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறோம், இல்ல அந்த குடும்பத்துல பிறந்தனால கொஞ்சம் தெரிஞ்சுங்கிறோம். திருப்புகழ்ல இருந்தோ கந்தபுராணத்திலிருந்தோ மேற்கோள் காட்டி மறுப்பு தெரிவிக்கல நம்ம மாது ஐயா. நல்லா பேசுறாங்க, அது வேற. சைவ சித்தாந்த கருத்துக்களையும் நம்முடைய சமய கருத்துக்களையும் அடிமட்டத்திலிருந்து உச்சம் அருணகிரிநாதர் தான் சொன்னார். அதாவது அகல முதலே அந்த பாட்டுல 52 அட்சரமும் 51 அட்சரத்தையும் கடந்து நிற்கிற கடவுளுடைய பெருமையை வாரியார் சாமிகளுக்கு அப்புறமா தமிழகத்துல இந்த கூட்டத்துலதான் கம்பவாரதி ஐயா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் போறதெல்லாம் கம்பராமாயணம். அதுதான் நான் சொன்னேன், ஐயா இது முருகன் கோயில் திருவிழா, அதனால நீங்க முருகன் சம்பந்தமா தான் பேசணும். அந்த ஒரு வேண்டுகோள் தான் 5 வருஷமா அடைஞ்ச, அதற்கு நல்ல பலன் கிடைத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் அறிவு, அதுக்கு எனக்கு போதும், நான் கொஞ்சமா சாப்பிட்றேன், எனக்கு போதும். வந்திருக்கிற மக்கள் எப்படி நினைக்கிறார்களோ என்ற இந்த நேரத்திலே இந்த வருஷம் நான், அதாவது நானா செய்யறேன்றது கிடையாது, அப்பப்போ கடவுள் சொல்லுவார் எனக்கு. கம்பவாரதி ஐயா வர்றதுக்கு நாங்க ஏறக்குறைய 7 வருஷம் முயற்சி பண்ணோம். ஐயா ஆரம்பத்துல பேசும்போது சொன்னாங்க இந்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க, ஆனா போ நாம கூப்பிட்டு அந்த ஆள் வரல, நீங்க கூப்பிடுறதுன்னு நினைப்பாங்கன்னு. நாங்க அப்படி கிடையாது, ஏன்னா சாமி அப்படிதான் சொல்லியிருக்கிறார். இந்த வருஷம் வரலன்னா அடுத்த வருஷம் கூப்பிடணும்பா, அப்பதான் வருவாங்க அவங்க. அது ஒன்று. அது நான் ரொம்ப பொடி வயசா இருக்கும்போதே ரொம்ப மிஞ்சனவன், அதனால அதெல்லாம் நம்ம கிட்ட தெரிஞ்சதுனால அவங்களை அழைக்கணும். இந்த வருஷம் அழைச்சதுல ஒரு முக்கியமான காரணம் எங்க அண்ணா பொண்ணு. அந்த அம்மா தான் நான் எதுக்கோ சென்னைக்கு போனா அப்ப இந்த வருஷம் லட்சதீபத்துக்கு யாரு எப்ப கேக்குறாங்க. போன வருஷம் அப்பா எப்போ அமெரிக்கா போனாரு, மே மாசம் மார்ச் 1ஆம் தேதி லட்சதீபம், மார்ச் ஏப்ரல் மே, நடுவுல 2 மாசம் போட்டு அடுத்த வருஷம் லட்சதீப்தி யாருன்னு கேக்குறாங்க. அடுத்த வருஷம் லட்சதீப்தி ஏமா கம்பவாரியாவே கூப்பிடலாமா, அங்க உக்காந்து அந்த மாதிரி எதிரிலே போன் பண்ணிட்டேன். அப்போ அவருடைய பேச்சை கேட்கணும்ட்டு எவ்வளவு காதல். அப்போ யார்கிட்ட எதை செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு உந்துதல், சுடர் விளக்கு தூண்டுகோல் வேணும். அப்படி தூண்டுகோலாக இருந்து நமது கம்பவாரதி ஐயாவை காங்கேயநல்லூருக்கு எழுந்தருளை செய்ததில் 3 பேருக்கு தான் மிக முக்கியம். நான் பெரும் பேச்சு, நான் பேசவே மைக்கு ஒலி வாங்கி வெளியே கொடுக்குது, ஆனா இதுல மைக்குக்கு பெருமை கிடையாது. அது மாதிரி நான் மைக்கு, ஆனா என்ன உந்துதல் சக்தி செய்தவங்க 3 பேரு. ஒன்னே எங்க அண்ணா அம்மையப்பன், அதுக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு வாரியார் சாமிகளுக்கு அப்புறமா மிகப்பெரிய அறுப்படை செய்கின்ற நம்ம காங்கேயநல்லூரை சேர்ந்த வெற்றிவேல் 50 லட்சத்துல கடன் வாங்கி செய்தார். கொடிமரம் 2012 15 லட்சம் செலவு பண்ணார். வயலூருக்கு போய் திருப்பணி பண்ணார். 3வது நந்தினி சிவம். ஆகையினால வாரியார் சுவாமிகள் குடும்பத்தார் சார்பாகவும் லட்சதீப விழாக்குழு சார்பாகவும் அனைத்திற்கும் மேலாக வந்திருக்கின்ற உங்கள் சார்பாக, ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து அவர் பேசுறதுல மிக உயர்ந்த தமிழ், எத்தனை பேருக்கு புரிஞ்சதோ புரியலையோ, ஆனாலும் கேட்கணும். அப்படிப்பட்ட தமிழை நல்கிய கம்பவாரதி ஐயா அவர்களுக்கு எடுவார நந்தினி சிவம் அவர்களின் திருக்கரங்களினால் 64வது நாயன்மாராக விளங்கா நிற்கின்ற அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் சின்ன செலத்தா, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது.
வணங்கி வழங்குவதே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்தது குற்றம் சாட்டினது. ஏன்னா குற்றம் சாட்டுறதுதான் மிக முக்கியம். நான் ஆரம்பத்தில் சொல்றேன், தாமல் சாரனுடைய கேள்வி சும்மா கேள்வி கேட்டுள்ள அவர் 3 அதாவது எதிர்காலத்துல நான் உண்மையா சொல்றேன், மனதார வாழ்த்துறேன், இன்னொரு கம்பவாரிதியா வரணும். ஏன்னா அவர் கேட்ட கேள்விகள்லாம் திருப்புகழையும் கந்தபுராணத்திலையும் சரியான மேற்கோள்கள். அதெல்லாம் விரித்து உரைக்க எனக்கு நேரம் இல்லை. அதை சொல்லியிருந்தா அவங்க பேசஞ்சே இவன் சொல்லிங்கிறான். அதனால அதை சொல்லலை. அப்படிப்பட்ட தாமல் சரவணன் அவர்களுக்கு சொற்றுநெல்வேலியின் மனைவி திருமதி மாலினி அவர்கள் வாரியார் சாமிகளுடைய திருவுருவச் சிலையினை காணிக்கையாக்கி வணங்கி மகிழ்கிறார்கள். அங்க பாருங்கம்மா, அங்க பாருங்க, அப்படியே நில்லுங்க, எடுப்பா மாப்பிள. அடுத்தது கொரையானிக்கு நம்ம மாதி ஐயா. அதாவது தாமல் சரவணன் தான் சிவபெருமான் கிட்ட இருந்தா முருகன் வந்தார். 6 முகம் தனது தொல்லை திருமுகம் 6 கொண்டான். அது முற்றுமை. அது அந்த தமிழ் உள்ள நான் போல. நான் முதலே சொன்ன ஒரு வட்டம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையில தொடங்கி கீவாஜா வாகீச கலாநிதியினுடைய சீடருடைய திருமகனார் நமது மாத்திருபூதம் மாது என்கிற மாத்திருபூதம். பெருமைக்காக சொல்லல, சில காலம் ஒரு 3 வருஷம் சிறியன் வாகீச கலாநிதி கிட்ட படிச்ச. நானே எழுந்து போய் கொடுத்துடலாம். இருந்தாலும் எனக்கு அப்புறமா எனக்கு ஒரு பைத்தியம், எனக்கு அப்புறமா இந்த வேலையெல்லாம் செய்யணும்ட்டு. அதுக்காகத்தான் இவங்களெல்லாம் மேடை ஏற்றுறோம். ஏன்னா அவங்க தானே உண்டுதல். எங்க பொண்ணு தமிழவேணி ஏம்பா ஐயா வரலன்னா வேற ஒரு திருப்புகழ் கோஷ்டி கூப்பிடணும்னு அவங்க ஒரு முயற்சி பண்ணி பல ஒரு, ஏன்னா கற்றாரே காமுருவர். நான் வயசுல ரொம்ப சின்னவனா இருந்தாலும் மாது அப்பாவுக்கு வகுப்பு தோழர், ஒன்னா படிக்கிற ஒரே ஆசிரியர். இப்போ நான் கொடுக்கறத விட எங்க பொண்ணு கொடுத்தர இவங்களுடைய பெருமையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நமக்கு அப்பாலையும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஒரு சின்ன ஆசை, பேராசை தான். நம்ம எனக்காக கிடையாது, நம்ம முருகனுக்காக இந்த லட்சதீபனல் விழா தொன்று தொட்டு நடக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இந்த மாதிரியான வாரிசுகளை மேடை ஏற்றி நம்ம மாத்திருபுரம் மாது ஐயா அவர்களுக்கு தமிழவேணி அவர்களின் திருக்கரங்களாலே வாரியார் சாமிகளின் திருவுருவச் சிலையை வணங்குவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வருஷம் இது ஒரு இழப்பு. அதாவது ஐயா வந்தது அப்புறமா இப்ப மேடையில் நடக்க போகுது. ஐயா தானே சொன்னாங்க அனுபூதி. சாமி அதாவது அருணகிரிநாதர் 6 நூல் செய்தார். திருப்புகழ், கந்தரந்தாதி, கந்தரலங்காரம், திருவகுப்பு, வேல், சேவல், மயில் விருத்தம், 6வது நூல் தான் கந்தர அனுபூதி. ஐயா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இங்க காங்கேயநல்லூர்ல சுவாமி சித்தி அடைஞ்ச அப்புறமா எங்க அப்பாவும் அவர்களுடைய அக்கா மகன் ஓதுவார்னு இருந்தார், துரை சோமாஸ்கந்த ஓதுவார். அவர்லாம் மிகப்பெரிய பாண்டித்யம் உடையவர்கள், இசைத்துறையிலும் தேவாரத்துறையிலும். திருப்புகழ் நல்லா பாடுவார். ஏன்னா மல்லைதாஸ் பகவதருக்கு தலைச்சம் பொண்ணுக்கு பையன், 2வது பேரன். அவரு சாதாரணமா 4.5 கட்டையில் தான் பாடுவார். இங்க வந்திருக்கிற இசை மேதைகளுக்கு தான் தெரியும் 4.5 கட்டைனா என்னான்னு. இப்பெல்லாம் 3/4 கட்டை பாடுறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா சொல்ல தெரியல. நாங்கெல்லாம் மேடை ஏறி நாடகம் நடிச்சுக்கிறோம். அப்ப அடிப்பார் எங்களை. எங்க ஐயா சொன்னார்ல, முதுகுல ஓங்கி அடிப்பார். இப்படி பாடக்கூடாதுப்பா, மேல பாடினோம்பா. அவர் எடுக்கும் போதே நம்ம தக்கை சென்னா வந்துக்கிறார், அவருக்கு தெரியும். 1.5 செட்ல தான் ஆரம்பிப்பாரு சாவே. அது நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடினவங்க
பஞ்சபுராணத்தை யார் வகுத்தாங்கன்னு தெரியல. ஆனா எங்க அப்பா சொல்லுவார், ஏமா வாரியார் சாமி சன்னிதானத்துல பஞ்சபுராணம் பாடாதீங்க, பாடாதீங்கன்ற பாடக்கூடாதுன்றது இல்லை, 6 நூல் செய்திகளால் 6 நூல்ல பாடுங்க. ஐயா நல்ல தீர்ப்பு சொல்லி இருக்கிறார், எதிர்காலத்துல நல்லவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும். பன்னிரு திருமுறையில இறைவனுக்கு பல்லாண்டு உண்டு, முருகனுக்கும் பல்லாண்டு உண்டு. பாமன் சாமி பாடி இருக்கிறார். அருணகிரிநாதருக்கு அப்புறமா கடந்த நூற்றாண்டுல வாழ்ந்த அண்மையில வாழ்ந்த உண்மை துறவி முருகனுக்கு பல்லாண்டு பாடி இருக்கிறாரு. ஆகையினால வாழ்த்தம் எல்லாம் இருக்குது, எதிர்காலத்துல சேர்க்கலாம் நல்ல தீர்ப்பு சொல்லி இருக்கிறார். அதுல மிக உயர்ந்த நூல் அருணகிரிநாதர் பாடினதுல கந்தர் அனுபூதி தான். அது என்னப்பா பல பேர் கேட்கிறாங்க, நான் சொல்லல, தாய்மானவர் சொன்னார். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தாய். நாங்க பாட்டு செத்தனா பாட்டு முடிச்சிட்டாரு, தாய்மானவரே சொல்றாரு, நாமெல்லாம் எந்த மூலை. கந்தர அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தாய். அப்ப எப்படி? அதனால அனுபூதிக்கு பெருமை அதிகம். அந்த அனுபூதி 51 பாட்டு நான் பத்திரிகளை எழுதிக்கிறேன். 5 பூதம்னு ஒரு திருப்புகழ் பாடி இருக்கிறாரு. அதுல நம்ம கம்பவாரதி ஐயாவும் சரவணனும் பேசன எல்லாம் வந்துடும் அந்த ஒரே பாட்டுல. அந்த பாட்டு ஒண்ணுத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சா போதும், நம்ம திருப்புகழ் மொத்தம் படிச்ச மாதிரி ஆயிடும். அதுலதான் வருது கந்த 51 அச்சத்துக்கு 51 பாட்டு. 51 பாட்டுக்கு 51 ராகம், ஒரே தாளம், ஆதி தாளம் அமைச்சு பாட வச்சவரு நம்ம வேலூர் சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார். பக்கத்தில் இருக்குது வேலூர். யாருக்கும் நமக்கு எல்லாம் பெருமை தெரியல. அப்படிப்பட்ட அந்த நூலை அந்த காலத்துல நான் சொல்றது 1980க்கு முன்ன, 80லே எனக்கு 16-17 வயசு தான். நான் 3 முறை பாடி கேட்டிருக்கிறேன். இந்த கோயில்ல யார் யாருக்கு நினைவு இருக்குதோ, என்னை விட வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. மின்னல் இருந்து நரசிம்மன் ஒரு நாயன வித்வான் வருவார், அவரு பாடி இருக்கிறார், நாயனத்துல வாசிச்சிருக்கிறார். இத நான் ஒரு பைத்தியம் முதலே சொல்லிட்டேன்ல, ரொம்ப மிஞ்சன வந்துட்டு யார் யார் நாயனம் வாசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் சொல்றது ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம்தான் அது முருகப்பெருமானுடைய திருவருளால நிறைவு இருக்கிறது. ஒரு நாயன வித்வான் வந்து வாசிக்க போறாரு. அதுக்கு தக்க பயிற்சி கொடுத்தவர் சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியுடைய திருமகனாராகிய தக்கேசி அண்ணா. அதையெல்லாம் நம்ம மேடையில் இருக்கணும் இருந்து கேட்டார். ஏன்னா அவங்க ஊருக்கு போகும்போது அவங்களை இட்டுக்குன்னு போகணும் எல்லாரும். அதாவது நம்ம இப்ப எனக்கு ஒரே பெருமை என்னன்னா, இலங்கையில 92ல ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும், முருகன் பாடல்கள் மொத்தத்தையும் தொகுத்தாங்க இலங்கையில. அதை வெளியிட்டவர் வாரியார் சாமிகள். முருகன் பெருமையை இருக்கிற எல்லா நூலையும் ஐயா மாதிரி கேட்டார் இல்ல. அருணகிரிநாதருக்கு அப்புறமா வள்ளலார் பாடுகிறாரு, தாய்மானவர் பாடுகிறாரு, இப்போ நான் சொல்றேன் பாமன் சாமி பாடுகிறார். எல்லாத்தையும் திருமுறையில எப்படி சேர்க்கிறது? இந்த எல்லா நூலையும் தொகுத்து பெரிய புத்தகமா ஒரு 6 வால்யூம்னு எனக்கு ஞாபகம். ஐயா தான் அதுக்கு பதில் சொல்லணும். வாரியார் சாமிகள் போய் வெளியிட்டாங்க, 15 நாள் இருந்தாங்க. அப்படி இருந்து அந்த நூலை வெளியிட்டாங்க. அந்த நூலை வெளியிட்டது இலங்கை. இலங்கையில் இருக்கிற தமிழ் அன்பர்கள் இல்ல முருக பக்தர்கள். ஐயா நம்ம மாதையா முதல்ல சொல்லிட்டார், இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்ல வந்துக்கிறியா. இலங்கைனா கந்த புராணத்தை ஒட்டி கந்தனை ஒட்டி வாழறவங்க. இப்ப அவரே சொல்லிட்டார் இலங்கையிலிருந்து வந்து. ஏன்னா இந்த ஊருக்கு இலங்கையில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டி இலங்கையிலிருந்து வந்திருக்கிற 2வது பெரும் புலவர். முதலாள் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர். இந்த முருகன் கோயிலுக்கு நேரம் மல்லைதாஸ் பாகவதற்கு நாங்களாம் பிறக்கல. 80 வயசு முத்துவிழா பண்ணாராம் வாரியார் சாமி அவங்க அப்பாவுக்கு. அப்ப சாமி மேடையில் நின்னுக்குன்னு பேசுறேன். ஏன்னா நின்னுக்குன்னு பேசிய நான் நிறைய பார்த்துருக்கேன், நானே பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு சிங்கம் வருகிறது கட்சிக்கிறாராம். அப்ப எப்படி இருக்கு? அப்பெல்லாம் மைக் இல்லாத காலம்.
நான் சொல்றேன் 50க்கு முன்ன. அதுக்கப்புறமா இலங்கையிலிருந்து வந்திருக்கிற இந்த ஊருக்கு, அவர் பல ஊருக்கு வந்திருக்கிறார். அது என்ன கேட்டீங்கன்னா அவர் ஒரு தேசாந்திரி, தேசமா போனோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்ன ஐயா மாறு கூட பேசும்போது ஐயா டெல்லிக்கு வராருன்னாரு. 1 மாதத்துக்கு முன்ன இங்க வராரு, அறந்தாங்கிக்கு வராரு. அப்படி ஊருக்கு போறவர். இலங்கையிலிருந்து வந்திருக்கிற 2வது பெரும் புலவர், தமிழ் பற்று உடையவர், நல்ல தீர்ப்பை வழங்கி உள்ளார்கள். அவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் சார்பாகவும், முருகன் அடியார்கள் சார்பாகவும், சரவணம் பாஷையில கௌமாரம் சார்பாகவும் அவருடைய பாதந்தொட்டு வணங்கி நன்றியோடு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்ச்சியாக நம்மளுடைய சுவாமியுடைய நிழலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலவர் கா. தியாகசீலன் அவர்கள் 15 நிமிடங்கள் மலரும் நினைவுகளாக பேசுவார்கள். அதனை தொடர்ந்து தக்கேசி அண்ணா வழிகாட்ட நமது ரத்தனராஜன் அவர்கள் கந்தர் அனுபூதியை இந்த மேடையிலே நாயனத்திலே வாசிப்பார்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு முருகப்பெருமான் திருவீதி விழா எழுந்தருளும் ஏனோரும் இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவருளையும் ராஜா சுவாமிகளுடைய குருவர்களையும் பெற்றுமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.